திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 360 திரு ஆலவாய் காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 103. ஒருவர் சரியை கிரியாயோகம் முதலான சிவபுண்ணியங்களை செய்வதால் அவரது அறிவில் இரு வினைகளிலும் அவற்றின் பயன்களிலும் ஒப்ப உவர்ப்பு நிகழும். அதனால் ஆணவமல சக்தி மெலிந்து அது நீங்குவதற்கான நிலையை அடையும். இதை மலபரிபாகம் என்பார்கள். இந்த நிலையில் திருவருள் குருவருளாய் வெளிப்பட்டு வந்து உபதேசிக்க உயிர் அதன் வழியில் நிற்றல் கூடும். அந்த நிலையில் பக்குவம் வாய்ந்த உத்தமனாகிய மாணாக்கருக்கு ஞானாசிரியர் உணர்த்துவார், நீ உனது உடம்பு ஐம்பொறிகள் முதலிய கருவிக்கூட்டத்தில் அகப்பட்டு அவற்றோடு வேற்றுமையின்றி அவையே நீ என மயங்கி நிற்கின்றாய். அவற்றிற்கு தோற்றம் உண்டு, வளர்ச்சியுண்டு, அழிவு உண்டு. பசி, தாகம், நோய் முதலியனவெல்லாம் அவற்றுக்கே உரியன. உயிராகிய உனக்கு இவையெல்லாம் உண்மையில் இல்லை. ஆனால் நீ இந்த பாசக்கருவிகளோடு ஒன்றுபட்டு நின்றமையினால் அவற்றுக்கு உரிய தன்மைகளை உன்னுடைய தன்மைகள் என்று கருதி நீ நிற்கின்றாய். நான் பிறந்தேன், நான் வளர்ந்தேன், நான் மெலிந்தேன், நான் பசித்தேன், நான் நோயுற்றேன் என்றெல்லாம் கருதுவது அறியாமையாகும். நீ சித் பொருள். உனக்கு தோற்றம் ஏது, அழிவு ஏது? ஜடமாகிய உடம்பு முதலியவற்றுக்கே இந்த விகாரங்கள், இந்த மாற்றங்கள் உண்டு. உனக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சித்தாகிய நீ சித்தாகிய சிவத்தைச் சேர்வதுதான் இயற்கை. எனவே உன் இனம் அல்லாத ஜடப்பொருளாகிய கருவிக்கூட்டங்களின் தொடர்பை விட்டு ஒழிப்பாயாக. சிவத்தை சார்ந்து சிவத்தின் தன்மைகளை உன்னுடையனவாக பெற்று வரம்பிலா இன்பத்தில் என்றும் ஒரு நிலையாய் இருப்பாயாக என்று உபதேசிப்பார். இந்த உபதேசத்தை கேட்ட மாணவர் மிகு சக்தி நிபாதம் உடையவராக இருந்தால் அப்பொழுதே தன்னை கருவிகளின் வேறாக கண்டு ஆத்ம தரிசனமும் ஆத்ம சுத்தியும் விரைவாக நிகழப்பெற்று வேறு எவற்றிலும் பற்று இல்லாதவராய் சிவபெருமானது திருவடி ஒன்றையே பற்றி கொண்டு ஆன்ம லாபமாகிய பேரின்பத்தை பெறுவார். அதிதீவிர நிலையில் உள்ள இவர்களுக்கு கேட்ட பொழுதே இந்த குருநாதரின் உபதேசத்தை கேட்ட மாத்திரத்தில் பாசக்ஷயமும் சிவப்பேரும் உண்டாகிவிடும். ஆனால் இதற்கு அடுத்த தீவிர மந்ததர மந்தம் என்ற பக்குவ நிலைகளிலே இருப்பவர்களுக்கு கேட்டலின் பின்னர் சிந்தித்தல் தெளிதல் என்ற படிநிலைகளில் சில காலம் அவர்கள் நின்று முடிவிலே சிவத்தை பெறுவார்கள். அப்படி குறைந்த பக்குவம் உடையவர்கள், அதாவது தீவிரம் மந்ததரம் மந்தம் என்ற நிலையிலே இருப்பவர்கள் கேட்டலின் பின் குரு உபதேசித்ததை கேட்டலின் பின் சிந்தித்தல் தெளிதல் என்ற நிலையிலே நின்று நிஷ்டை கூடுவார்கள். அதிலே சிந்தித்தல் என்பது ஞானாசிரியர் அறிவுறுத்திய அருள்மொழியின் பொருளை சிந்தித்து உணரும் முறைமை. அதுவே அறியும் நெறி. ஆச்சாரியரின் உபதேசத்தை பெற்று நான் யார் என்பதை சிந்திக்கின்ற போது இந்த உடம்பு நான் அல்ல, ஐம்பொறிகள் நான் அல்ல, நாடி நரம்புகள் நான் அல்ல என இவ்வாறு கருவிகளை ஒவ்வொன்றாக கழித்து கொண்டு செல்லும் நிலை உண்டாகும். இவற்றுள் ஒரு பொருளையும் நான் என கொள்ளுதல் கூடாமையினால் உண்மையில் நான் யார் என்பதை அறியும் வேட்கை மேலும் மேலும் எழும். இந்த நிலையில் நான் யார் எனும் இந்த ஆராய்ச்சி அறிவு நமக்கு எப்படி உண்டாயிற்று என்ற சிந்தனை வரும். இந்த ஆராய்ச்சி உணர்வு உடம்பின் உள்ளேயும் வெளியேயும் உள்ள கருவிகளால் உண்டாகியிருத்தல் இயலாது. ஏனெனில் இந்த கருவிகளெல்லாம் புறப்பொருள்களை பற்றிய உணர்வை தருமே அன்றி மெய் உணர்வை, மெய்ஞானத்தை தரமாட்டா. அப்படி இருக்கவே நான் யார் என்ற ஆராய்ச்சி உணர்வும் நான் இந்த உடம்பு முதலிய பொருள்களுள் எதுவும் அல்ல என்ற முடிவு உணர்வும் நமக்கு உண்டானது எவ்வாறு என்று ஆழ்ந்து நோக்கினால் நம்முடைய அறிவுக்கு அறிவாய் உள்நின்று அறிவிக்கும் பொருளே இந்த ஆராய்ச்சி அறிவை தந்தது என்பது புலனாகும். அவ்வாறு உள்நின்று அறிவித்தது பதியினது ஞானமாகிய திருவருளே ஆகும். இப்படி சிந்திக்கும் முறையில் உயிர் தன் உள்ளதாக திருவருளை உணர்ந்து பற்றும். ஞானாசிரியர் உரைத்த அறிவுரையின்படி தத்போதமும் உலகப்பற்றும் இன்றி நின்றால் உயிர் உணர்வில் அந்த திருவருள் விளங்கி நிற்கும். மாணவனாகிய ஆன்மா திருவருளை பற்றும் நிலையையும் ஆசிரியர் அவருக்கு அறிவுறுத்தும் பொருளையும்
சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அருளாசிரியர் தம்மை அணுகி வரும் மாணாக்கர்கள் பலராக இருந்தாலும் அவர்களிலே தகுதி வாய்ந்தவர்களுக்கே உண்மையை உபதேசிப்பார். அந்த தகுதி என்பது அந்த உயிரிலே இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சக்தி நிபாதம் என்ற இவை நிகழப் பெறுதல். மலபரிபாகம் என்பது ஆணவ மலம் தேய்ந்து நீங்கும் நிலைமையை அடைதல். மலத்தேய்வினால் உயிருக்கு உலக நாட்டம் நீங்கும். மலபரிபாகத்தின் அறிகுறியே இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு என்பது நல்வினை தீவினைகளின் பயனாய் தனக்கு வருகின்ற இன்ப துன்பங்களை ஒப்பாக எண்ணி இரண்டிலும் விருப்பு வெறுப்பு அற்று இருத்தல். சக்தி நிபாதம் என்பது இறைவரது மறைத்தல் சக்தி. அந்த திரோதான சக்தி அருள் சக்தியாக மாறி உயிர் அறிவில் பதிதல். இந்த பக்குவம் பெற்றவர்தான் இந்த பிறவி என்பது துன்பத்தை தருவது என்பதை உணர்ந்து இந்த பிறவிக்கு அஞ்சி வீடு பேற்றை முக்தியை நாடி நிற்பார்கள். அவர்களுக்கே அருள் குரவர் ஞானத்தை உணர்த்துவார். அவருக்கே குருவினது உபதேசம் பயன் தரும். குருமுகமாக மாணவர் முதலில் அறிய வேண்டுவது பொருட்களின் எண்ணிக்கை, அவற்றின் இயல்பு, அவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பு முதலியன. அந்த முறையில் பதி, பசு, பாசமாகிய ஆணவம், கண்மம், மாயை, அதிலே சுத்தமாயை, அசுத்தமாயை என்ற 6 பொருட்கள் என்பதை அறிதல் வேண்டும். பின் இவை 6 செய்வினை, செய்பவன், செய்வினையின் பயன், சேர்ப்பவன் என 4ஆக தம்முள் தொடர்பு பற்று நிற்கும் முறைமையையும் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். இதற்கு மேல் அறிய வேண்டியது தனக்கும் திருவருளுக்கும் உள்ள தொடர்பு. திருவருள் உயிரிடத்து எப்போதும் பிரிப்பின்றி உடனாய் நிற்பது. உடம்பு வாழ்வதற்கு உயிர் வேண்டும். அதுபோல உயிரின் அறிவு செயல்களுக்கு திருவருளினது துணை எப்போதும் வேண்டும். உயிர் ஸ்பட்டிகம் போன்றது. ஸ்பட்டிகம் தன் அருகில் உள்ள பொருட்களின் நிறங்களை பற்றி நிற்றலும் உண்டு. அவற்றை பற்றாமல் தன் ஒளியே விளங்கி நிற்றலும் உண்டு. பிற நிறங்களை பற்றி நிற்றல் பளிங்கிற்கு பொது இயல்பு. தன் ஒளியே விளங்கி நிற்றல் அதற்கு உண்மை இயல்பு. இந்த 2 இயல்பையும் பளிங்கிற்கு தருவது சூரிய ஒளியே ஆகும். உயிருக்கும் பொது இயல்பு, உண்மை இயல்பு என்று 2 இயல்புகள் உண்டு. அதாவது ஸ்வரூபம், தடஸ்தம் என்ற 2 இயல்புகள். ஐம்பொறிகள், மனம் முதலிய கருவிக்கூட்டங்களை சார்ந்து அந்த கருவிக்கூட்டங்களாகவே நிற்பது உயிருக்கு தடஸ்த இயல்பு. கருவிகளையெல்லாம் தனக்கு வேறாக கண்டு அவற்றிலிருந்து நீங்கி வியாபகமாய் நிற்றல் உயிருக்கு ஸ்வரூப இயல்பு. கட்டு நிலையில் விளங்குவது பொது இயல்பு, முக்தி நிலையில் விளங்குவது உண்மை இயல்பு. கட்டு நிலையில் சிற்றறிவும், முக்தி நிலையில் வியாபக அறிவும் உண்டாகும். இந்த 2 நிலைகளையும் தருவது திருவருளே ஆகும். உயிரிடத்தில் பொது, உண்மை என்ற 2 இயல்புகளையும் விளங்கச் செய்வது திருவருளே ஆகும். ஞானாசிரியர் மாணவனுக்கு இவ்வாறு திருவருள் உண்மையை உணர்த்துவார். அதனை கேட்ட காலத்தில் திருவருளை பற்றிய உணர்வு ஆன்மாவிடத்திலே பொதுவாக நிகழும். பின்பு அதனை சிந்திக்கின்ற போது திருவருள் பற்றிய உணர்வு ஐயமாக நிகழும். ஐய உணர்வு என்பது உலகியலை விட முடியாத நிலையாகவும் திருவருளை உறுதியாக பற்ற முடியாத நிலையாகவும் இருக்கும். கயிறு முற்றிலும் அறுந்து விடாமலும் அறுந்து விழும் நிலையிலும் உள்ள அந்த ஊசர் பலகை, அதனை இதற்கு ஒப்பிடலாம். அந்த ஊஞ்சல் பலகையின் நிலை எப்படி இருக்கும்? அது கயிற்றிலும் உறுதியாக நில்லாமல் தரையிலும் விழாமல், அதுபோல இந்த ஆன்மா திருவருளையும் சாராமல் உலகியலிலும் நில்லாமல் அங்கும் இங்குமாய் அலமரும் நிலை, அதுவே இந்த இடைப்பட்ட ஐய நிலை ஆகும். எல்லாம் திருவருள் செயல் என்பதை உணர்ந்தாலும் என் செயல் என்ற உணர்வை விட முடியாது. நான் என்று எழும் தத்போதத்தை நீக்கிக் கொள்ள முடியாது. இந்த நிலையில் அருட்குரவரானவர் உடனாக இருந்து மாணவனை தெளிவிப்பார். ஐம்பொறிகளின் செயல் எப்படி உன் செயல் ஆகின்றதோ அப்படியே உன் செயல் யாவும் திருவருள் செயலே ஆகும் என்று ஞானாசிரியர் காட்டுவார். கருவிகளால் வருவதாகிய பாசஞானத்தை விடுத்து திருவருள் ஞானத்தையே உனது ஞானமாக கொண்டு காண்பாயாக எனவும், அந்த அருள் ஞானமே கண்ணாக முதல் பொருளை கண்டு அதில் அழுந்தி விடுவாயாக என்றும் ஞானாசிரியர் அறிவுறுத்துவார். இந்த ஆன்மாவானது அறிதல், அனுபவித்தல் இந்த 2மே எல்லாமே திருவருளினாலே நடக்கின்றது என்று உணர்ந்து இனி என்ன செய்ய வேண்டும் என்றால், எந்த செயலையும்
நம்முடைய செயலாக கருதாமல் அவற்றின் பலனையும் நம்முடையதாக மயங்கி அதில் அழுந்தாமல் தன்முனைப்புடன் அறியாது நமக்கு காட்டுகின்ற திருவருளிலே அடங்கி நின்று காண வேண்டும். தன் வயம் இல்லாத உயிராகிய நீ எதையும் நீ அறிந்ததாக தத்போத முனைப்பு கொள்ளாமல் உன்னை செலுத்துகின்ற திருவருள் வழி நின்று அதற்கு அடங்கி அறிவாயாக. இதனை ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார் இறைப்பணியில் வழுவாது நிற்றல் என்று அருளுவார். அவ்வாறு நின்றால் எல்லாம் சிவபுண்ணியமாகி பிறவியை அறுப்பதற்கு ஹேதுவாகும். நமக்கு சுதந்திரம் இல்லை என்ற நிலைமையை ஆன்மா உணர்ந்தால்தான் இவ்வாறு அடங்கி நிற்க முடியும். நமக்கு சுதந்திரம் இல்லை என்ற நிலைமையை ஆன்மா உணர்ந்தால் அன்றி இவ்வாறு திருவருளிலே அடங்கி நிற்றல் நிகழாது. எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் பூம்பாவை உயிர் பெற்று எழுந்தபோது அங்கே உயிர் பெற்று எழுந்த பூம்பாவையை காணவில்லை. எதனை கண்டார் என்றால் கண்ணுதல் கருணை வெள்ளம் 1000 முகத்தால் கண்டார் என்று ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் அருளுவார். அப்படி அனைத்தையும் திருவருளாகவே திருவருளிலே அடங்கி நின்று நாம் காண வேண்டும். சிவன் முதலே அன்றி முதல் இல்லை என்றும், சிவனுடையது என் அறிவது என்றும், சிவன் அவனது என் செயலது ஆகின்றது என்றும், இவையிற்றை தன் செயலா கொள்ளாமை தான் என்று இதனை திருக்களிற்றுப்படியார் உணர்த்தும். அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாம், அகந்தை இன்றேல் இன்று அனைத்தும் என்பதும் திருவாக்கு. என் செயலின்றி யாவும் நின் செயல் என்று எண்ணுவேன், ஒவ்வொரு காலம் புன் செயல் மாயை மயக்கின் என் செயலா பொருந்துவேன், அதொரு காலம் பின் செயல் யாது நினைவின்றி கிடப்பேன், பித்தனேன் நன்னிலை பெற நின் தன் செயலாக முடித்திடல் வேண்டும் சச்சிதானந்த சர்க்குருவே என்று அருளுவார் ஸ்ரீமத் தாயுமானவ சுவாமிகள். எனவே சிற்பொருளான ஆன்மா அது அனுபவிக்கத் தகுந்தது சிவபோகமே, சிவானந்தமே, பேரின்பமே என்று அதுதான் ஆன்மாவினால் அனுபவிக்கத்தக்க விஷயம் என்று உணர்ந்து பேரறிவான திருவருள் ஞானமே, அந்த சிவஞானமே உன்னுடைய ஞானமாக அறிந்து அதில் அடங்குவாயாக. அறிவு பொருளான நீ ஜடத்தால் ஜடத்தை அறிந்து அனுபவிக்கும் சிற்றின்பங்களை உன்னுடையதாக கருதாமல் அறிவு பொருள் பேரறிவு பொருளை கூடுவதே இயற்கை என்று உணர்ந்து பேரறிவு பொருளால் ஏற்படும் பேரின்பமாகிய சிவானந்தமே நீ அனுபவித்தற்குரிய உணவு என்று உணர வேண்டும். எனவே அந்த முக்தி நிலையில் ஆன்மாவுக்கு தான் என்ற உணர்வோ தன் அறிவு என்ற உணர்வோ இருந்தால் காட்சி தெளிவு இல்லாமல் இன்பம் பயக்காமல் போய்விடும். தன்னை மறந்த இன்பத்தை, அந்த பேரின்பத்தை அனுபவிப்பதற்கு கருவியாக இருக்கும் சிவஞானமே உன்னுடைய ஞானம் என்று அறிந்து அதை வழங்கி உபகரித்த அருளில் அடங்குவாயாக. அந்த அருளிலே அடங்க அடங்க இன்பம் மிகுதிப்படும். இதனை ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் அருளுவார். ஆனந்த வெள்ளத்தின் இடைமூழ்கி அம்பலவர் தேனுந்து மலர்பாதத்து அமுது உண்டு தெளிவெய்தி ஊனந்தான் இலராகி அமர்ந்திருந்தார், தம்மை கண்டு ஈனம் தங்கியது இலதாம் என்ன அதிசயம் என்றார் என்று அருளுவார். அதே போன்று எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருச்சிற்றம்பலத்தை கண்டு கழித்ததை ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் உணர்த்துவார். அண்ணலார் தமக்களித்த மெய்ஞானமேயான அம்பலமும் தம் உள் நிறைந்த ஞானத்து எழும் ஆனந்த ஒரு பெருந்திருக்கூத்தும் கண்ணில் முன்புறக் கண்டு கும்பிட்டு எழும் களிப்பொடும் கூடல் காளி புண்ணிய கொழுந்து அணையவர் போற்றுவார் புனிதர் ஆடிய பொறுப்பு என்று அருளுவார். அப்படியென்றால் அந்த பேரின்பத்தை பெற்ற ஒரு ஆன்மா என்ன செய்ய வேண்டும் என்றால், ஞானக்கண்ணால் சிவத்தை தரிசித்தபடியே சுத்த துரியாதீதத்தில் தரிசித்து நின்று வினைக்கு ஈடாய் கருவிகள் நீங்கின கேவல துரியாதீதம் அடையாமல் திருவருள் ஆன்மாவை ஆட்கொண்டபடியே அடங்கிக் கொண்டு சுத்த துரியாதீதத்திலே இருக்க வேண்டும்.
ஏனென்றால் திருவருள் சார்பால் சிவஞானம் கண்ணாக கொண்டு சுத்த துரியாதீத நிலையில் சிவ தரிசனம் பெற்று வரும் ஆன்மா மீண்டும் கருவிச்சார்புற்று முழு அறியாமைக்கு உட்படும் கேவல துரியாதீதத்தை பொருந்தாமல் அந்த சுத்த அதீத நிலையிலேயே திருவருளுக்கு அடங்கி நிஷ்டையில் பொருந்தும்படி இருக்க வேண்டும். இதனை ஜாக்ராதீதம் என்று சொல்வார்கள். இதையே தூங்கிக் கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவயோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவபோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் நிலை சொல்வது எவ்வாறே என்று எம்பிரான் திருமூலதேவநாயனார் அருளுவார். இவ்வாறு ஆன்மா அதுவாய் திருவருளிலே அடங்கிக் கொண்டிருப்பதால் விளைவது உயிரின் விளக்கம், ஆன்ம அறிவில் பிரகாசம். இது ஆன்ம சுத்தி என்பார்கள். அவற்றையெல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.